ஹையன் ஸ்குவாடு நான் ஒர்க் எல்லோரும் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இங்கே இருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா குதுப் மினார் இருக்கும், அதுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு லோட்டஸ் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து சாப்பாடு வந்துச்சு, இங்கே ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டோம், சாப்பாடு வந்துச்சு. என்ன வேண்டாம் அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கண்ணா மசால் தோசை. ஏங்க தோசை சாப்பிட உட்காந்து போது தான் ஞாபகம் வந்துச்சு. இங்கே பாருங்கண்ணா தோசை வந்து இந்த பிளாஸ்டிக்குள்ளே இப்படி வந்துச்சு மூடி. இது திறந்து விட்டு சாப்பிடணும் போல, எனக்கும் தெரியல. இவன் தான் சொன்னவனே எப்படி சாப்பிடுங்க நான் பாருங்களேன். 2 பிளேட்லேருந்து 2 பேரும் பிளேட் வரல, இப்படி திறந்து இதுக்குள்ளே இந்த பாலித்தீன் கவர் மாதிரி அதில் போட்டு சாப்பிடணும் போல். இவங்க 2 பேரும் அவன் தான் சொன்னதே, அவனுக்கே தெரியாமல் என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு இதில் அவங்க 2 பேரும் எப்படி சாப்பிட்டுக்கிறாங்க பாரு. கூட நம்ம கல்லில் சொன்னல இங்கே குதுப் மினாரும் இன்னொரு இடம் மறந்துட்டு என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. லோட்டஸ் டெம்பிள் சொன்னீங்க 2 இடத்துல ஒரு இடம் வந்து இல்லையா இன்றைக்கி. 2 இதுனா குதுப் மினார் இல்லையா. குதுப் மினார் வந்து இன்றைக்கி இல்லையாங்க, என்னன்னு தெரியல. நம்ம ஆட்டோவில் வந்தோம். அந்த ஆட்டோக்காரன்கிட்ட கேட்டால் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி அப்படியே இங்கே கிட்டன்னு இங்கே ஏதாவது இங்கே பிளேஸ் ஏதாவது கிதான்னு பார்த்தா ஹிமாயினஸ் டம்கி தான், ஹிமாயினஸ் கல்லறை அதுக்கு தான். அப்படியே சரி இதுவும் பார்த்துட்டு நம்ம லோட்டஸ் டெம்பிள் மதியத்துக்கு மேலே போய் பார்த்துட்டு அப்படியே போகலாம். அப்படியே இங்கே வந்துட்டாங்க. குதுப் மினார் தான் பார்க்க முடியல, இன்றைக்கி அலோடு இல்லையா என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இன்னொரு இடம் பார்க்கலான்னு வந்தோம். காந்தி கல்லறை ஏதோ சொன்னார் அவர், அங்கே கீது அது சொன்னார். அது போய் பார்த்தா அதுவும் இன்றைக்கி ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்குது, என்னென்னு தெரியல. சரி அதனால இங்கே வந்துட்டாங்க. ஹிமாயினஸ் டெம்பிள் வந்துட்டோம். ஹிமாயினஸ் டெம்பிள் என்னென்ன கேட்டு எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்க்கலாம். அப்படியே நடந்து வந்துருந்தோம். அப்படியே அங்கே சைடில் வந்து நம்ம இங்கே இருந்த மண்பானை பொருட்கள், அதுவும் இல்லாமல் இதோட மேப் வந்து கார்டன் மேப்லாம் இருக்குது இல்லைங்க, அது அப்படியே இது மாதிரி ஸ்டாச்சு மாதிரி அப்படி இதுவும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதோட மாடல் சொல்லுவாங்க, அது மாடல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இதே எப்படி சொல்ல தாஜ்மஹால் சொல்லுவாங்களா அது மாதிரி இருக்குதுங்க. இங்கே நேர்லேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே தெரியும். இங்கே பாருங்கள், இதே ஒரு தாஜ்மஹால் மாதிரி தெரியுதுங்க, அந்த ஃபீல் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு கல்லறைங்கன்னு சொன்னேங்க, ஹிமாயின் கல்லறை. இது என்னென்னா, இவங்க வந்து அமிதா பானு பேகம்னு இவங்க மனைவி. இவர் வந்து ஹிமாயூன் அரசர் வந்து இவங்க வந்து அவங்க முகலாய பேரரசில் இருந்தவர் தான். இவரும் முகலாய பேரரசில் இருந்த ஒரு அரசர் தான் ஹிமாயூன். இவங்க வந்து இறந்துட்ட அப்புறம் இவங்க கல்லறையை வந்து நம்ம அவங்களுடைய ஒய்ஃப் இருக்கிறாங்கள்ல அமிதா பானு பேகம்னு அவங்க வந்து கட்ட தொடங்கிக்கிறாங்க. எல்லாருமே ஆண்கள் வந்து பெண்களுக்காக இதை கோட்டைகள்லாம் கட்டுவாங்க. இப்போ ஷாஜஹான் வந்து மும்தாஜ் கட்டினாங்களே, அதே மாதிரி இவங்க வந்து அப்படியே ஆப்போசிட் ஆகிறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக கட்டின கல்லறைங்க. அதுவும் இல்லாமல் இந்த கல்லறை வந்து நம்ம இந்தியாவில் கார்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு கல்லறைங்க.
கார்டன்லேயே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் கார்டன்லேயே இந்த கல்லறை ஃபுல்லாகவே டோட்டல் கார்டன்லேயே இருக்கும். இங்கே வந்து 100க்கும் மேற்பட்ட கல்லறைகளெல்லாம் இருக்கேன். இவங்களுடைய அப்படியே ஒய்ஃபு அவங்க மூதாதைன்னு தெரில, அவங்களுடைய என்னன்னு தெரியலைங்க அது. ஆனால் 100க்கும் மேற்பட்ட கல்லறைகள் இருக்குதுன்னு நான் படித்தேன். இப்படி பாருங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம சொன்னல ஹிமாயனிஸ்டம் அந்த கோட்டை இருக்குதுல்ல, அந்த கோட்டைக்கு மேலே இருக்கிறோம். பாருங்கள் அந்த மாடல் இருந்துச்சுங்க, அந்த மாடலில் கார்டன்லாம் இருந்துச்சுங்களா, சேம் அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிறோம், கோட்டைக்கு மேலே. இது என்னங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெல்லிக்கு கிட்டே இருக்கக்கூடிய நிசாமுத்தீன் ஊர் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. அதுக்கு நார்த் சைடில் இந்த நிசாமுத்தீன் நார்த் சைடு அங்கே வந்து இந்த ஹிமாயனிஸ்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து எல்லாமே செங்கற்கல் சொல்லுவாங்கள்ல, அந்த கல்லாங்க. நான் படிக்கும்போது அது மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்காக தப்பாக கூட இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம போகலாம், சுற்றி பார்க்கலாம். அப்படியே உள்ளே நம்ம கோட்டைக்குள்ளே இருந்தோங்க கூட. அப்படியே உள்ளேருந்து அப்படியே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நேராக இங்கே ஒரு கல்லறை இருக்குது. அதுதான் ஹிமாயின் கல்லறைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூம்லேயும் 2 இல்லைன்னா 3 கல்லறையெல்லாம் இருக்குது. நம்ம வீடியோ பார்த்தோமே அங்கே அந்த கல்லறைலாம் இருக்குது. நம்ம போய் மேலே பார்த்துட்டு வந்தோம். மேலே வந்து நம்ம போனோடனே ஹால் மாதிரி, அதில் வந்து ஒரே ஒரு கல்லறை இருக்குது. அதுக்கப்புறம் 4 ரூம் இருக்குதுங்க, 4 பக்கம் 4 ரூம் இருக்குது. அதில் வந்து 2 ரூமில் 2 கல்லறையும், இன்னும் 2 ரூமில் 3 கல்லறையுங்க. இந்த இதில் இந்த ரூமில் 3, இந்த ரூமில் 3, அப்படி அந்த ரூமில் 2, அந்த ரூமில் 2ன்னு 4 ரூமில் அப்படி கல்லறை ஆகிது. நடுவில் ஹாலில் ஒரு கல்லறை. மேலே கோட்டைக்குள்ளே அவ்வளோதாங்க இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் கார்டனால் இருக்கக்கூடிய ஒரு கல்லறைனா இந்தியாவில் இதுதான் சொல்லுவாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? அந்த ஃபோட்டோண்ட தான் இங்கே பாருங்கள், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் இங்கே வந்து நின்னோம். மழை கொஞ்சம் கம்மியாகிட்ட அப்புறம் கிளம்பலான்னு ஒரு ஐடியா. இங்கேருந்து லோட்டஸ் டெம்பிளுக்கு எப்படி போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மெட்ரோவில் தான் போக போகிறோம். ஆட்டோலலாம் எதுவும் இல்லை. ஆட்டோ கிடைக்கும், அவங்க ஹை ரேட்டு இது பண்ணுறாங்க. இப்போது வந்து ஆட்டோவே இன்றைக்கி ஒரு நாளுக்கு பேசணும், அவர் சொன்ன ரேட்டில் அப்படியே பாதியாக கட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து லோட்டஸ் டெம்பிள் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட லோட்டஸ் டெம்பிளுக்கு ஆட்டோவில் வந்து இறங்கிட்டோம். மழை சரியான மழை, மெட்ரோலாம் கீழே தண்ணி ரொம்ப இதாகிடுச்சுப்பானு. ஆட்டோ நம்ம வந்து ஆட்டோ காசு எப்படி சொல்கிறது எல்லாம் ஏமாந்துக்கிறோங்க, அது மட்டும் தெரியுது. இங்கே என்னடா லோட்டஸ் டெம்பிளும் இதான் க்ளோஸில், எப்படி சொல்கிறது, க்ளோஸ்லிங்கிறாங்க, என்னென்னு தெரியல, இப்போ தான் தெரியும். ஏன்ஸ் கூட இவ்வளோ தூரம் வந்து லோட்டஸ் டெம்பிளும் க்ளோஸ். நீங்கள் பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு கேட்டு. என்ட்ரி நாட் அலவுடு. உள்ளே போனவங்களுக்கு வெளியே மட்டும், உள்ளே போகிறதுக்கு வெளியே மட்டும் வரத்துக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கேருந்து தெரியுது, இங்கேருந்து பார்த்துட்டு போடலாம். இருங்க அப்படியே காட்டம் பண்ணுங்க. பார்த்தீங்களா என் கூட இங்கேருந்து அப்படியே ஜூமிங் பண்ணி எடுத்தேன். அவ்வளோவா எதுவும் தெரியாது. முன்னே வந்திருக்கலாம்னா நம்ம டைமிங் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 1 நிமிஷம் ரோட் பார்க் பண்ணிடுறேன். டைமிங் வந்து நம்ம எப்படி நினச்சோன்னா ஒரு 8-9 மணி வரைக்கும் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் டைமிங் வந்து அவ்வளோ இல்லையாங்க. டைமிங் வந்து அவ்வளோ இல்லை. 6 மணிக்கு க்ளோஸாக மேப் எடுத்து பார்க்க தெரியுது. ஆட்டோவில் வரும்போது யோசிச்சுட்டு வந்தோம் இருக்குதா இல்லையான்னு. சரி பார்க்கலான்னு வந்தோம், க்ளோஸு. அவ்வளோதான். அநேகமாக இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாங்க. என்னோட ஏதாவது சான்ஸ் இருக்குதான்னு கேட்டேன், ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் எதுவும் இல்லைப்பா, அவர் ஹிந்தியில் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ டோன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஆன் பண்ணி விடுவாங்க. அப்போ தான் நம்ம கூட போய் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். வீடியோ பண்ணிடலாம். பாய்.